சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில கல்யாணைக்கு கரும்பு கொடுக்கக்கூடிய லீலை பத்தி தான் பார்க்க போறோம். மீனாட்சி அம்மனை பற்றியும் மீனாட்சி அம்மன் கோவிலோட வரலாறு பற்றியும் தெரியணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்ல மதுரை மீனாட்சி அப்படின்ற தலைப்புல பின் பண்ணிருப்பேன். உங்களுக்கு எப்ப நேரம் இருக்கோ அப்ப பாருங்க. சரி, பதிவுக்குள்ள போகலாம். தை மாத பிறப்பு ஒட்டி மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில்ல ஆலவாய் அண்ணலோட 64 திருவிளையாடல்கள் ஒன்றான கல்யாணைக்கு கரும்பு கொடுக்கக்கூடிய லீலை நடைபெறுது. ஒரு சமயம் சோமசுந்தர கடவுள் அபிடேக பாண்டியனுக்கு வீடு பெற்று அளிக்கவும் மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய எல்லாருமே இம்மை மறுமை பயன் பெற்றுய வேண்டும் அப்படின்னு திருவுள்ளம் கொண்டு அவர் சித்தம் வடிவம் தாங்கி மதுரையில தோன்றினாரு. அவர் ஜடாமுடி, காதுகள்ல வெள்ளி குண்டலங்கள், ஸ்படிகம், ருத்ராட்ச மாலைகள் அணிந்த மார்பு, உடல் எங்குமே திருநீரு, கையில தங்க பிரம்பு மழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதம், புலி தோலாகிய கோவணம், இது எல்லாத்தையுமே அணிஞ்சிருந்தாரு. முகத்துல எல்லாரையுமே மயக்கக்கூடிய புன் முறுவலும் கொண்டு இந்த திருக்கோவில்ல தோன்றினாரு. அப்போது மதுரையோட கடை வீதிகள்ல நார்சந்தி கூடக்கூடிய இடங்கள்லையும் வீதியிலையும் மாளிகைகளோட வாயிலையும் திண்ணையிலும் தோன்றி பல சித்து வேலைகளையும் செஞ்சாரு. மதுரை மக்கள் அவரோட சித்து வேலைகளை காணக்கூடிய பொருட்டு அவர் இருக்கக்கூடிய இடத்துல கூட்டமா திரண்டாங்க. அவர் ஒரு இடத்துல சித்து வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுவாரு. மக்கள் அவரை தேடி கொண்டு இருக்கும் போதே வேற ஒரு இடத்துக்கு போய் வேற ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாரு. மக்கள் சித்தர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடி சித்தரோட சித்து வேலைகளை பார்க்க முயல்வாங்க. சித்தரை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை முதியவராக்குவாரு, முதியவர்களை இளைஞராக்குவாரு, ஆண்களை பெண்களா மாற்றுவாரு, பெண்களை ஆண்களா மாற்றுவாரு. பிறவியிலேயே பார்வையற்றவர், காது கேளாதவங்க, பேச முடியாதவங்க, இவங்க எல்லாத்தையும் பார்க்க கேட்க பேச வச்சு அதிசயமும் காட்டுவாரு. ஊனமுற்றவங்களை குணமாக்குவாரு. ஏழைகளை பணக்காரனாக்கியும் பணக்காரர்களை ஏழையாக்கியும் காட்டுவாரு. கடல் நீரை நன்னீராக்கியும் நன்னீரை உப்பு நீராக்கியும் பல அதிசயங்கள் செஞ்சாரு. கசப்பு சுவையின உடைய எட்டி மரத்துல இனிப்பு சுவையுடைய பழங்களை உண்டாக்குனாரு. திடீர்னு வைகையில வெள்ளத்தை பெருக்க செஞ்சும் அதுக்கப்புறமா அந்த வெள்ளத்தை வட்ட செஞ்சும் காட்டினாரு. பட்ட மரத்துல இலையையும் பூவையும் உண்டாக்கி பசுமையாக்கினாரு. இப்படி சித்தர் பல சித்து வேலைகளை செஞ்சு மக்களோட மனசை கொள்ளையடிச்சாரு. சித்தரோட சித்து வேலைகளால மதுரை மக்கள் தன்னிலை மறந்து தங்களோட வேலைகளையும் மறந்து கூட்டம் கூட்டமா சித்தர்கிட்டவே இருந்தாங்க. சித்தரோட சித்து விளையாடல்களையும் மதுரை மக்கள் மனம் மயங்கிய நிலையும் கேட்ட அபிடேக பாண்டியன் தன்னோட அமைச்சர்களை அழைச்சான். அமைச்சர்கள் கிட்ட மதுரை மாநகருக்கு வந்து சித்து வேலைகளை செய்யக்கூடிய சித்தரை பற்றி கேள்விப்பட்டீங்களா? மதுரை மக்கள் எப்பவுமே அவரை சுற்றியே நின்று கொண்டிருக்கிறார்களாமே, நீங்கள் விரைந்து சென்று அவரை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள்னு உத்தரவு போட்டாரு. ஆனா சித்தரை சிறை பிடிக்க போனவங்க அவரோட சித்து விளையாட்டுல லயத்து போய் அங்கேயே நின்னுட்டாங்க. இது தெரிஞ்சதும் மன்னனே தன்னோட பரிவாரங்களோட சித்தரை தேடி வந்தான். இது பற்றி அறிஞ்சதுமே சித்தர் கோவில் ஆலயத்தோட வாயு மூலையில அமர்ந்து யோக தியானத்துல ஆழ்ந்தாரு. இந்த இடம் சுந்தரேஸ்வரர் சன்னதியில சுற்றுப்பாதையில துர்க்கை சன்னதிக்கு கிட்டக்க இருக்கு. மன்னன் அங்கேயுமே வந்துட்டான். மன்னனோட வந்த பாதுகாவலர்கள் சித்தரோட யோகத்தை கலைக்க முற்பட்டு கைய ஓங்குனாங்க. ஓங்கிய நிலையிலேயே அவங்களோட கை நிலை பெற்று அப்படின்னு நின்றுடுச்சு. இதனால மன்னன் அதிர்ந்து போயிட்டான். அதுக்கப்புறமா சித்தர்கிட்ட பணிவா பேசினான். ஐயா, தாங்கள் இப்படி அமர்ந்து கொண்டால் உங்களோட தேவை என்ன அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? மேலும் நீங்கள் சித்தர் தான் அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னான். கண் விழித்த சித்தர், மன்னா, நான் ஆதியும் அந்தமும், நான் எங்கேயுமே சஞ்சரிப்பவன். தற்போது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சித்து விளையாட்டு காட்டி அவங்களுக்கு தேவையான வரத்தை நான் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட பெயர் எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்றது சொன்னாரு. அதுக்கப்புறமும் சித்தர் மேல நம்பிக்கை இல்லாத மன்னன், சித்தரே, தாங்கள் எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்னா இந்த கரும்பை இங்க இருக்கக்கூடிய கல்யாணையை தின்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி கரும்பை நீட்டினா. சித்தரும் அமைதியா கிட்டக்க இருந்த கல்யாணையை பார்க்க அது உயிர் பெற்று மன்னன் கையில இருந்த கரும்பை வாங்கி சாப்பிட்டது. உண்மையை உணர்ந்த மன்னன் அவர் அங்கேயே தங்கி இருக்கும்படி வேண்டினான். மேலும் தனக்கு குழந்தை பாக்கியம் தந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்டான். எல்லாம் வல்ல சித்தரோட அருளால மன்னனுக்கு ஆண் குழந்தையும் பிறந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.